மாணவர்களே, நேற்றைய பாடங்களை நன்கு மனப்பாடம் செய்திருக்கிறீர்களா? எங்கே யாராவது புதிதாக இன்றைய தினம் வந்திருக்கிறீர்களா? ஓ, நீங்கள் இருவருமா? ஆமாம். நல்லது மாணவ செல்வங்களே. முதலில் நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது குரு சிஷ்ய உறவு. குருவானவர் தன் சிஷ்யர்களுக்கு கல்விதானத்தை வஞ்சனையின்றி வழங்க வேண்டும். சிஷ்யர்களும் சிந்தனையை பாடத்தில் நிறுத்தி அதை வாஞ்சையோடு கற்க வேண்டும். அப்பொழுது உங்கள் சிந்தனை வேறு எதிலும் லயிக்கக் கூடாது. முழு கவனமும் கல்வி பாடத்திலேயே இருக்க வேண்டும். அப்படி கவனம் சிதறினால் என்னவாகும் குருதேவா? கற்ற அரைகுறை கல்வியால் முழு பலனும் கிடைக்காது. மேலும் எனக்கும் கெடுபெயர் வர காரணமாகும். என்ன, எங்களின் தவறால் உங்களுக்கு கெடுபெயர் வருமா? ஆமாம் குழந்தைகளே, தேவையற்ற நிந்தனைகளுக்கு நாம் இருவருமே காரணமாகிவிடக்கூடாது. சரி, இன்றைய பாடத்தில் பழைய மாணவர்களும் புதிய வித்தியார்த்திகளும் அறிந்து கொள்ள வேண்டியது குரு என்றால் என்ன அர்த்தம்? பாடங்களை போதிப்பவர்களுக்கு குரு என்று பெயர். நான் சொன்னது சரியா குருதேவா? ஒரு விதத்தில் அது சரிதான். ஆனால் குரு என்ற வார்த்தை எப்படி ஏற்பட்டதென்றால், கு என்பதற்கு இருட்டு என்று பொருள். சில நேரங்களில் நாம் கும்மிருட்டு என்று சொல்கிறோம் அல்லவா? மற்றொரு எழுத்து ரு, அதற்கு ஓட்டுபவர், விரட்டுபவர் என்று பொருள். அதாவது அஞ்ஞான இருளை போக்கி ஞான ஒளியை கொடுப்பவர் குரு என்ற அர்த்தம். எனக்கும் கூட இருட்டென்றால் மிகவும் பயம் குருதேவா. சுவாமி, சற்று இங்கு வாருங்களேன். என்ன அவசரம் காந்திமதி? பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அவசரம்தான், சற்று இங்கே வாருங்கள். என்ன காந்திமதி, அவ்வளவு அவசரமான விஷயம்? இப்போது அமுதா மாமி வந்து போனாள். ஆம், பார்த்தேன். ஏதோ பதட்டத்தோடு வந்தார். ஏன், எதற்கு என்று கேட்க வேண்டியதுதானே? பாடம் போதிக்க ஆரம்பித்தால் அக்கம் பக்கத்தில் நடப்பது உங்களுக்கு புரியாமல் போகிறது. என்னம்மா செய்வது? நடத்தும் பாடமாக இருந்தாலும் சரி, நடத்தி வைக்கும் தானமாக இருந்தாலும் சரி, ஸ்ரத்தை மிகவும் முக்கியம். நான் அப்படியே பழகிவிட்டேன். சரி, அதை விட அமுதா மாமி என்ன சொல்லிவிட்டு போனார்? பெரிய பிராட்டிக்கு பிரசவ வலி போல் உள்ளதாம். அவசியம் நம்மை உடனே அங்கு புறப்பட்டு போகும்படி சொல்லிவிட்டு போகிறாள். நாள் ஓடுகிறது.